எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம யூரோ எஸ்டி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீக் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போன வீக்கில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். போன வீக்கில் யாருக்குன்னே சொல்லியிருந்தேன், இந்த 4 hours சப்ளை ஜோன், இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும், அதுவும் டே கேண்டில் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் யாரும் பை சினாரியோ போகாண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். நானும் பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கல. நான் செல்லுக்குள்ளே ஏற்கனவே ட்ரேட் எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸை ஜோனுக்கு மேலே வச்சுருந்தேன். இந்த ஜோனுக்கு ட்ரேடை இதில் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அந்த ஜோனுக்கு மேலே வச்சுருந்தேன். இன்னும் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகல, டார்கெட்டுமே இன்னும் வைக்கல. இந்த இப்படி தான் ரேஞ்சஸ் நான் போன வீக்கில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ போன வீக்கில் இதில் வந்து 4 hours ஐடியமாக அவங்க எடுத்திருந்தாங்க. அப்போ 4 hours ஐடியமாக எடுத்தோன்னே எதுக்காக இந்த இம்பல்ஸுக்கு அவங்க ரீகரெக்ஷன் வராமல் ரிட்டர்ன் மேலே போய் எதுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன காரணமாக இருக்கும்னா, போன வீக்கில் இப்போ யாருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரீவியஸ் இதுலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதை நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒரு மேஜர் டைம் ஃப்ரேமோட லோ தான் அடுத்த டைம் ஃப்ரேமோட ஐடியமாக அது ஆக்ட் ஆகும். இப்போ 15 minutes லோ இருக்குது. இப்போ நம்ம இந்த வீக்லேயும் நம்ம இந்த சார்ட்லேயுமே இது வந்து 15 minutes லோவாக இருக்கும். இந்த இது 15 minutes லோ. நம்ம ரீசெண்ட் ஐடியமாக எடுத்தோடனே இது நம்மளுக்கு 15 minutes ஹையாக நம்மளுக்கு இது கன்ஃபார்ம் ஆகும். ரிட்டன் அதை எடுத்த உடனே நமக்கு இது இங்கே இருக்க லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி ரிட்டன் மறுபடியும் அது ரிட்டன் ரீசன்ட் புல் பேக் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த புல் பேக் எடுத்தோன்னா நமக்கு மறுபடியும் ஹை கன்ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அதை பிரேக் பண்ணி ரிட்டன் மறுபடியும் அடிக்கும்போது ஒரு பிஓஎஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து உங்களுக்கு இல்லை, இது 15 minutes லோவாக இருந்துச்சுன்னா 4 hours ஐடியமாக இருக்கும். இது 4 hours லோவாக இருந்துச்சுன்னா டேயோட ஐடியமாக இருக்கும். இதுதான் இப்படி தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். அப்போ இந்த இடத்துல என்ன ரீசனுக்கு இது 4 hours ஐடியமாக அவங்க எடுத்தோன்னா நமக்கு வந்து இது வந்து 4 hours ஹையாக கன்ஃபார்ம் ஆகும். அப்போ ஹை கன்ஃபார்ம் ஆன உடனே ரிட்டன் மறுபடியும் அதை அடிச்சுன்னா 4 hours பிஓஎஸாக மாறிடும். அப்போ இது வந்து கீழே இருக்குது டேயோட ஐடியாமாவும் சேஞ்ச் ஆகும், 4 hours லோவாகவும் இருக்கும். இதில் ஏக்கு அவங்க டேயோட ஐடியாமா அவங்க ஃபார்ம் பண்ணணும். இப்போ மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரச்சலே இதில் ஒரு டே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் நட்டில் இந்த இது அவங்க டே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட்டை எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. அப்போ அதே சினாரியோ தான் இதில் ஒரு டே ஐடியம் ஃபார்ம் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணி கூட மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டேயோட ஐடியம் அரௌண்ட் 17.25 ரேஞ்ச் இந்த வேல்யூ, இதை அவங்க ஃபர்ஸ்ட் அக்ரெசிவாக பிரேக் பண்ணணும். இதை அவங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் யாரும் செல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பை ட்ரேட் எப்போ எடுக்கணும், பை ட்ரேடுமே அதே ரீசன் தான். இந்த 4 hours சப்ளை ஜோனை அவங்க வந்து டே கேண்டில் நமக்கு க்ளோஸ் வைக்கணும். இந்த 4 hours சப்ளை ஜோனை அவங்க வந்து இங்கே அக்ரெசிவாக டே கேண்டில் அதை க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சாங்கன்னா தான் அடுத்த நம்ம ரீடெஸ்ட்டை பார்த்து இதில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம அடுத்த பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த இடத்துல பெரும்பாலும் கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டு கன்சல்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கன்சல்டேட் மேலே இருக்க இதை பிரேக் பண்ணுவாங்களா, கீழே இருக்க பிரேக் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் கீழே இருக்க தான் பிரேக் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறதுக்கு இப்போ டவுன் செல் ஆகிறதுக்கா மேக்ஸிமம் ரீசன் என்ன இருக்குன்னு உங்களுக்கே ஏற்கனவே போன வீக்லேயே சொல்லியிருந்தேன். இது வந்து டேயோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இது நிற்குது. அது மாதிரி டே கேண்டில் அது இன்னும் க்ளோஸ் வைக்கல. மற்ற 4 hours கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தாங்க. 4 hours சப்ளை ஜோன்ல தான் அவங்க மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டே கேண்டில் இன்னும் அதை க்ளோஸ் வைக்கல. எதுக்காகனா மார்க்கெட் ஆல்ரெடி 80% கீழே வந்துருச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. அதனால மார்க்கெட் கண்டிப்பாக மேலே இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அதில் ரீட்ரேஸ் பண்ணுறது போயிட்டு மேபி அங்கேருந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. அதுக்காண்டி தான் இப்போ நீங்கள் பை ட்ரேட் எடுத்தாலும் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆன அப்புறம் தான் நீங்கள் பை ட்ரேடு ஒரு ரீடெஸ்ட் பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி செல் ட்ரேட் எடுக்கனாலும் இந்த டேயோட ஐடியாவும் அவங்க பிரேக் பண்ணணும். பண்ணி அதில் பிறகு தான் நீங்கள் செல் ட்ரேட் எடுக்கணும். இப்போ நீங்கள் செல் ட்ரேட் எடுக்கீங்க, டார்கெட் எது வரை வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அதே மாதிரி போன வீக்லேயே இருந்தீங்க, கரண்ட் இம்பல்ஸ் வர தான் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கும். இது லோ, கீழே இருக்கிறது தான் லோ. இது ஒரு ஐடியம் தான். இப்போ இந்த லோ டு இந்த டாப் இந்த ஹை, அப்போ இதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இது வரை தான் ஃபஸ்ட் டார்கெட்டும் இருக்கணும். சப்போஸ் அந்த ஐடியம் அவங்க எடுத்தா கூட. அது மாதிரி இப்போ இங்கேருந்து 4 hours ஸ்ட்ரக்சரில் ஃபார்மேஷன், இப்போ இதில் வந்து 4 hours ஐடியம் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அரௌண்ட் இதில் யாருமே ஒரு மைனர் ஐடியம் இதில் ஃபார்ம் பண்ணுறாங்க அரௌண்ட் இந்த ரேஞ்ச், அரௌண்ட் இந்த ரேஞ்ச் அவங்க 4 hours ஐடியம் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சு 4 hours கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இது வந்து நமக்கு இது ஒரு ஐடியமாக சேஞ்ச் ஆகும். 4 hours ஐடியமாக சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ஐடியமாக இனி எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கிடையாது, டவுன் ட்ரெண்டாகவே 4 hours ஐடியம்லேயே ஃபார்ம் பண்ணி அவங்க கீழே கொண்டு வருவாங்க. இப்போ மார்க்கெட் 4 hours ஐடியமில் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அடுத்த 4 hours ஐடியம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி இதில் அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, இந்த ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும் அவங்க ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ இதை பிரேக் பண்ண பிறகு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்து இதை பிரேக் பண்ணுறாங்க, ரீடெஸ்ட் வரைக்கும் அவங்க இதை எடுத்துகிட்டு வருவாங்க.
4 ஹார்ஸ் ஐடிஎம்மாவே எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை 4 ஹார்ஸ் ஐடிஎம் தான் அதிகமாக எடுப்பாங்க. இந்த 4 ஹார்ஸ் ஐடிஎம் அவங்க பிரேக் பண்ணி இந்த எடுத்துட்டு இங்கே வரும்போது ரீடெஸ்ட் ஏரியாவில் வரும்போது இந்த 4 ஹார்ஸ் ஐடிஎம் அவங்க அக்ரெசிவாக பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுலேருந்து ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கணும். அதேமாதிரி இங்கேருந்து 4 ஹார்ஸ் ஐடிஎம் இருக்குது, இங்கேருந்து வருவாங்க லிக்விடிட்டி மாதிரி ஒரு ஸ்வைப் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக செல்லர்ஸ் இதை பிரேக் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு இதில் நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறத விட ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் அதை பிரேக் பண்ண பிறகு ரீடெஸ்ட் வரும்போது நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு பைக்குள்ள சினாரியோ எடுங்க. அதேமாதிரி இதில் செல்லுக்குள்ள சிலானுமே அதுதான். டே ஐடிஎம் எடுத்த பிறகு இதில் ஒரு 4 ஹார்ஸில் ஐடிஎம் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அதுலேருந்து ஒரு செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் இது வரைக்கும். இது மேபி இந்த வீக்கில் இது இந்த சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த டேயோட ஐடிஎம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் கொண்டு வருவாங்க. எக்ஸ்ட்ரீம் டேரெக்டாகவே இங்கே தான் 4 ஹார்ஸோட டேயோட லோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, எக்ஸ்ட்ரீம் டேரெக்டாகவே அவங்க இங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ண பிறகு அடுத்தடுத்த சினாரியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போடுறோம். ஒரே வீக்கில் இதை பிரேக் பண்ண மாட்டாங்க, 2 to 3 வீக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு வீக்கில் அடுத்தடுத்த அப்டேட் எப்படி வருங்கிறதுமே நான் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதேமாரி இதில் இன்னொரு இதுவுமே சொல்லணுட்டு இருந்தேன். இப்போ ஒன்ஸ் இது வந்து டேயோட ஐடிஎம் எல்லாமே எடுத்த உடனே அது மார்க்கெட்டோட வீக்கோட ஐடிஎம்மாவும் இதில் சேஞ்ச் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடிஎம்மாவும் இது சேஞ்ச் ஆகும். இந்த கரெக்டாக இந்த சப்ளை ஜோன் ஹெட் இருக்குல்ல, அரௌண்ட் வீக்கோட இது வந்து இந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அரௌண்ட் இந்த ஃபைனல் லோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த ரேஞ்சுக்கு வேல்யூ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த சப்ளை ஜோனோட ஹை வந்து நமக்கு வீக்கோட ஐடியாமா சேஞ்ச் ஆகும். அப்போ வீக்கோட ஐடியம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடியம் சேஞ்ச் ஆகுதுனாலே அப்போ மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டு வருது. மேலே இருந்து செல் ஆர்டர் கீழே பிளேஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஃபார்மேஷன் நம்ம ஃபஸ்ட்டு டேவோட ஐடியம் பார்த்தோம், அதுக்கு இதில் 4 ஹார்ஸ் ஐடியம் பார்த்தோம். இப்போ வீக்கோட ஐடியாவும் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எதுக்காக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, மேபி மார்க்கெட் இந்த லோக்கு வருது. நான் இப்போ முதல்ல சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த ஓவரால் மார்க்கெட் வியூ ஸ்ட்ரக்சரில் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் ஏன் கீழே வரணும் அப்படிங்கிறதுலேயும் சொல்லியிருந்தேன். அதனால் அங்கே 4 ஹார்ஸ் ஐடிஎம் வீக்கோட ஐடியம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிட்டன் வீக்கோட ஐடியம் எடுத்தால் தான் மார்க்கெட் ஓவராலாக மேலே போகும். அதனால தான் அவங்க வீக்கோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மேலே வந்து வரும்போது வீக்கோட இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கீழே வந்து அந்த ஐடியமாக அவங்க பிரேக் பண்ணுவாங்க. இது மார்க்கெட் ஓவராலாக நடக்கிறது தான். அதனால் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் இந்த சினாரியோ நடக்கும். இப்போக்குள்ள பை சினாரியோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஒன்று கீழே இந்த இதை பிரேக் பண்ணணும், அப்படி இல்லைனா மேலே அந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணணும். மேலே சப்ளை ஜோன் பிரேக் ஆச்சுன்னா பை சினாரியோ எடுங்க, கீழே ஐடிஎம் பிரேக் ஆச்சுன்னா செல் ஆர்டர் எடுங்க. எடுத்து ஸ்டாப் லாஸை ஜோனுக்கு மேலே கரெக்டாக வைங்க. டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்மே இந்த இம்பல்ஸ்குள்ளே ரீடெஸ்ட் ஏரியா தான் ஃபஸ்ட் டார்கெட்டு. அது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே எக்ஸ்ட்ரீம் லோவரை நம்ம வச்சுக்கலாம். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ இந்த வீடியோலுமே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.